இந்த எபிசோடு எதை பற்றி கான்சன்ட்ரேட் பண்ணுதுன்னா மெயினாக வந்து ஸ்டூடெண்ட். இங்கே ஸ்டூடெண்ட்டாக படிக்க வரணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க, ஏற்கனவே ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க. ஸ்டூடெண்ட் விசால என்னென்ன சேஞ்சஸ் வருது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பேசிடலாம். பிஎஸ்டபிள்யூ இருக்கா இல்லையா, என்ன பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி யூனிவர்சிட்டிஸுக்கும் சில ரூல்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ இதை ஃபுல்லாகவும் ப்ளஸ் உங்களுக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்கோ அதை பற்றியும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதில் கொண்டு வந்திருக்கிற ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் வந்து கிராஜுவேட் வீசா ஸ்டாப் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது எல்லாருக்குமே பயந்து பேசிட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. ஓ, அப்படி நடக்குது. அப்போ இப்போ மேலே வந்தாங்க கூட அந்த இது ரூல் இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சுன்னா அது அங்கே தான் இருக்கு. 100ல் 90 பேர் வந்து கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணணும். இந்த லெவல் இல்லை அப்படின்னா ஹோம் ஆஃபீஸ் வந்து யூனிவர்சிட்டிஸுக்கு ரெட் ஆம்பர் கிரீன் பேண்டிங் சிஸ்டம் வந்து கொண்டு வர போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ அதில் என்ன ஆகும் அப்படின்னா, இது யாரெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா, ஆல்ரெடி ஸ்டூடெண்ட் வீசால இருக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு கிராஜுவேட் வீசா பார்த்து உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும். ஸோ இனிமே யூகேக்கு படிக்கணும்னு வரவங்க இந்த வீடியோவை பார்க்கலாம். இந்த எபிசோட மிஸ் பண்ணாம பாருங்க. எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் லண்டன் தமிழன். நம்ம சொன்ன மாதிரி வந்து இந்த எபிசோடு எதை பற்றி கான்சன்ட்ரேட் பண்ணுதுன்னா, மெயினாக வந்து ஸ்டூடெண்ட். இங்கே ஸ்டூடெண்ட்டாக படிக்க வரணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க, ஏற்கனவே ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, பிஎஸ்டபிள்யூ ஃபேஸ்க்குள்ளார போக போகிறீங்க. என்ன என்னோட ஃபியூச்சர், இது என்ன நடக்க போகுது, இது பிஎஸ்டபிள்யூ பற்றி பேசியிருக்காங்க, பிஎஸ்டபிள்யூ இருக்கா இல்லையா, என்ன பண்ணியிருக்காங்க, அதை நீங்கள் ஓவர்வியூலேயே பார்த்துருப்பீங்க, அதை ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி யூனிவர்சிட்டிஸுக்கும் சில ரூல்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ இதை ஃபுல்லாகவும் ப்ளஸ் உங்களுக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்கோ அதை பற்றியும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த எபிசோடை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஒரு ஸ்டூடெண்ட்டாக வரணும்னு நினைக்கிறீங்க, இல்லை ஏற்கனவே ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்களோ, எல்லாருமே இதை பார்க்கலாம். ஸோ வாங்க உள்ளார போகலாம் இந்த பாயிண்ட்டுக்குள்ளார. ஸோ ஸ்டூடெண்ட்ஸு இந்த நியூ ஒயிட் பேப்பரில் வந்த ரூல்ஸ்னால எப்படி எஃபெக்ட் பண்ண ஆக போகிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா பெரிய சேஞ்சஸோ இல்லை பெரிய பாதிப்போ எதுவும் இல்லை. தட் இஸ் சம் குட் நியூஸ். இதில் கொண்டு வந்திருக்கிற ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் வந்து யூனிவர்சிட்டிஸும் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அவங்களுக்கு தான். மெயினாக வந்து கிராஜுவேட் வீசா ஸ்டாப் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது எல்லாருக்குமே பயந்து பேசிட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. அது கிடையாது. தட் இஸ் அ குட் நியூஸ். கிராஜுவேட் வீசா கண்டினியூ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதை வந்து 2 இயர்ஸ்ல இருந்து 18 மந்த்ஸுக்கு ரெடியூஸ் பண்றாங்க. இதுதான் வந்து மேஜர் சேஞ்ச் இதுல சொல்லியிருக்காங்க. 6 மாசம், அதாவது 2 இயர்ஸ்ல இருந்து 18 மந்த்ஸ், 1.5 வருஷத்துக்கு ரெடியூஸ் பண்றாங்க. ஓகேயா? இதுல மற்ற சேஞ்சஸ் என்னென்னு பார்த்தோம்னா உங்களுக்கு 1 by 1 சொல்றேன். நீங்க பார்க்கும்போதே ஒரு விஷயத்தை கிளாரிஃபை பண்ணிடலாம். இது டவுட் டெஃபினட்டா எல்லாருக்கும் இருக்கும். இப்போ வந்து நான் கரண்டா இங்க ஸ்டூடெண்டா இருக்கேன், எனக்கு பிஎஸ்டபிள்யூ இப்போதைக்கு பாத்தீங்கன்னா நான் மே இன்டேக்ல வந்தேன், இல்லை இதை லாஸ்ட்டாக மே இன்டேக் தான் நடந்திருக்கு. ஸோ மே இன்டேக்கில் நான் இங்கே இறங்கிட்டேன். ஸோ மே இன்டேக்கு வந்தவங்க எனக்கு வந்து 2 இயர்ஸ்லேருந்து 1.5 இயர்ஸ் மாறிடுமா 18 மந்த்ஸு அப்படின்னு கேட்பாங்க. இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லதான் போகிறீங்க. கண்டிப்பா. ஏன்னா இந்த ரூல் வரும்போது என்ன அவங்க வீசால இருக்காங்களோ அந்த இதுதான். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கோர்ஸை முடிச்சிட்டாங்க, போன மே இன்டேக்ல வந்தவங்க, அவங்க முடிச்சிட்டாங்க. இப்போ அவங்க கிராஜுவேட் வீசாக்கு போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வராது. இப்போ இந்த மே இன்டேக்ல வந்தவங்கன்னா அடுத்த மே இன்டேக்ல தான் முடிப்பாங்க. சரியா? அப்போ அந்த டைம்ல வந்து ரூலை மாத்திட்டாங்கன்னா, ஏன்னா கிராஜுவேட் ரூல் வீசாக்கு தான் ரூலை மாத்திருக்காங்க, ஸ்டூடெண்ட் வீசாக்கு மாறல. ஸோ அப்போ போகும்போது அவங்க 18 மந்த்ஸ் தான் அவங்களுக்கு கிடைக்கும். ஓ, அப்படி நடக்குது. அப்போ இப்போ மேல வந்தாங்க கூட அந்த இது ரூல் இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சுன்னா அது அங்கதான் இருக்கும். ஏன்னா அப்போ வீசா மாத்தினா ரூல். ஓகே ஓகே ஓகே. எக்ஸாக்ட்லி கிராஜுவேட் வீசாக்கு அப்பதான் அவங்க மாறுறாங்க. சோ அவங்களுக்கு அந்த ரூல் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சுன்னா 18 மந்த்ஸ் தான் வரும். புரியுதுங்களா? அப்பனா இப்போ அவங்க கொண்டு வர சேஞ்ச் வந்து சாரி இப்போ பாத்தீங்கன்னா 2 மந்த்ஸ்ல இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்கன்னா ஏற்கனவே இப்போ செப்டம்பர்ல வந்தவங்க கூட எஃபெக்ட் ஆகிறது சான்ஸ் இருக்கு.
செப்டம்பர்ல இன்டேக்ல வந்தவங்களுக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஜூலைல இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்கன்னா செப்டம்பர் இன்டேக்ல வந்தவங்களுக்கும் வந்து 18 மந்த்ஸ் தான். ஓகே ஃபைன். இட்ஸ் நாட் a huge thing. புரியுதுங்களா? 6 months கட் ஆகுது அவ்வளவுதான். எக்ஸாக்ட்லி ஒரு 6 மந்த் கட் ஆகுது. ஸோ இட்ஸ் நாட் சம்திங் பேட். ம். ஓகே. ஸோ இதுல மத்த சேஞ்சஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து இண்டிவிஜுவல்ஸுக்கு சம்பந்தம் இல்லை. பட் இதை ஓவர்வியூவா பிரீஃபா நம்ம பார்த்துருவோம். We will raise the minimum pass requirement of each basic compliance assessment metric by 5 percentage points. So that for example, a sponsor must maintain a course enrollment rate to at least 95%. ஒரு யூனிவர்சிட்டியில 100 பேர் படிக்கிறாங்கன்னா குறைஞ்சது 95 பேர் வந்து கோர்ஸ் என்ரோல் ஆகணும். இது வந்து ஒரு இதுவா இன்க்ரீஸ் பண்றாங்க. ரெண்டாவது கோர்ஸ் கம்ப்ளீஷன் ரேட் மினிமம் ஆஃப் 90% இன் ஆர்டர் டு பாஸ் த கம்ப்ளைன்ஸ் த்ரெஷோல்டு. ஒரு 100 பேர் வந்து படிக்கிறாங்க அப்படின்னா அதுல வந்து 5% போயிருச்சு. ஓகே, பேலன்ஸ் வந்து 95% இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் 90% வந்து ஸ்டூடெண்ட்ஸ் 100ல 90 பேர் வந்து கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணணும். இந்த லெவல் இல்லை அப்படின்னா ஹோம் ஆஃபீஸ் வந்து யூனிவர்சிட்டிஸுக்கு ரெட் ஆம்பர் கிரீன் பேண்டிங் சிஸ்டம் வந்து கொண்டு வர போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ அதுல என்ன ஆகும் அப்படின்னா இந்த ரெட் கிரைட்டீரியால இருக்கிறவங்க, அதாவது இந்த த்ரெஷோல்டை மீட் பண்ணாதவங்களுக்கு ஒரு ஆக்ஷன் பிளான் மாதிரி கொண்டு வந்து அதை இம்ப்ரூவ் பண்றதுக்கு அவங்க ஒரு சான்ஸ் கொடுப்பாங்க. அந்த சான்ஸ் கொடுத்தும் அவங்க இம்ப்ரூவ் ஆகலை அப்படின்னா அவங்க இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸை ரெக்ரூட் பண்றதுக்கான ரைட்ஸை வந்து லிமிட் பண்ணிடுவேன், நம்பர்ஸை லிமிட் பண்ணிடுவோம், இல்லை அவங்க ரெக்ரூட் பண்றதுக்கே வந்து கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எதுக்காக இந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்கன்னா வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து குவாலிட்டி ஸ்டூடெண்ட்ஸா இருக்கணும், வந்துட்டு அப்படியே போயிடக்கூடாது. அதாவது அசலம் கிளைம் பண்ற மாதிரியோ இல்ல படிக்காம பங்க் அடிச்சுட்டு இல்லீகலா ஸ்டே பண்ற மாதிரி இதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்கு யூனிவர்சிட்டிக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் கொண்டு வராங்க. ஸோ அப்போ யூனிவர்சிட்டி எடுக்கும் போதே அவங்க வந்து நிறைய அவங்க இனிமே வந்து எக்ஸாமின் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் ஓகே இவங்க குவாலிஃபைட் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற போதுதான் இனிமே வந்து அட்மிஷன் கொடுப்பாங்க. ஜென்யூனா வர ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே இதை பார்த்து பயப்பட வேணாம். இட்ஸ் சம்திங் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் டாஜியா வரணும்னு நினைக்கிறாங்க பாருங்க, சும்மா இங்க வந்துட்டு உள்ள எக்ஸிட் ஆயிட்டு நம்ம எதாவது வேலை பார்க்கலாம் அப்படியே வேலை பார்த்துட்டு இருக்கலாம், அவங்களுக்கு தான் இது பாதிப்பு வரும். ஜென்யூனா படிக்க வரவங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. அதனால அந்த மாதிரி வர ஸ்டூடெண்ட்ஸ் பயப்பட வேண்டாம். சூப்பர். அதுதான் இப்போ எப்படின்னா மெயினாக குவாலிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லும் போது தான் கிளியராக வந்து இங்கே வந்தோடனே இறங்கி வேலை பார்த்துக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுறாங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் வேலை கிடைக்கல, என்ன லேபர் ஜாப்பு தான் போக வைக்கிறாங்க. வேறு மெயினான ஒயிட் காலர் ஜாப் கிடைக்கலன்னா மெயினாக இங்கிலீஷ் தெரிய மாட்டேது, குவாலிஃபைடாக இருக்க மாட்டுறாங்க, இது எக்ஸாம்ஸை கிளியர் பண்ண மாட்டுறாங்க, ஃபெயில் ஆகிடுறாங்க. இவங்க எல்லாருமே இப்போ கிளியர் ஆகிடுவாங்க. ஸோ வரவங்க இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஜென்யூனாக இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா வேலை வாங்கிட்டு இருக்காங்க, நல்லா செட்டில் ஆகிட்டு தான் இருக்காங்க. ஸோ அது நல்லா வாங்கிட்டு இருக்காங்க, ஒர்க் பெர்மிட்டும் கிடைக்குது, கிராஜுவேட் விசாலையும் நல்ல சேலரி கிடைக்குது, நல்லா இருக்காங்க. ஸோ ஜென்யூன் ஸ்டூடெண்ட்ஸ் பயப்பட வேண்டாம். சூப்பர். சரி, அதனால இப்போ ஜென்யூன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்னொரு ப்ராப்ளமும் இருந்தது. இந்த மாதிரி நாட் ஜென்யூனாக இல்லாதவங்க வந்து அவங்களோட ஜாப் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இன்னுமே அந்த ப்ராப்ளமும் வராது. ஸோ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் ஒரு ஜென்யூன் ஸ்டூடெண்ட்டுக்கு இன்னும் வந்து ஓப்பன் அப் ஆகிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு பாத்தாக இருக்கும். கடைசியாக முடிக்கிறதுக்கு முன்னாடி இதில் மெயினாக வந்து ஸ்டூடெண்ட் பாத்தில் வரவங்களுக்கு வேறு ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா, குவரிஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்டில் விட்டுருங்க. நாங்கள் வந்து அந்த கொஸ்டின்ஸை மட்டும் எடுத்துகிட்டு நாங்கள் ஒரு வீடியோ நாங்கள் யூஸ்வலாக பண்ணுற மாதிரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அதை அட்ரஸ் பண்ணி நிச்சயமாக இன்னும் 2 நாளைக்குள்ளார ஹாட்டாகவே எல்லா வீடியோவும் போடுறோம். ஸோ டோன்ட் வரி, கீழே கிளியராக போடுங்க, எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி பண்ணுறோம்.